ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். என்னடா இத்தனை வெரைட்டிஸ் இங்கே வச்சுருக்காங்களேன்னு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைங்க, எல்லாருமே இன்றைய சமையல் அப்படின்னு சொல்லிட்டோம், வழக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் வீடியோஸ் போடுறாங்க. நாமளும் ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ரெட் ரைஸு, இது சாப்பாட்டு புழுங்கலரிசி, இது மாங்காய் பச்சடி நல்லா டெம்டிங்காக இருக்கும். இது வெள்ளை பூசணிக்காய் ரைத்தா, இது வந்து 3 காய் போட்டு பொரியல், இது நரிப்பயிறு சுண்டல். சுட சுட இருக்கு. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பா நீங்கள்லாம் பார்த்து ரசிப்பீங்க, செஞ்சு பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த வீடியோவை போஸ்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நாம இதை பொரியல் செய்ய போறோம். இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் பவுல்ல மாத்திட்டு குக்கர்ல வச்சு ஒரு சவுண்ட் இல்லைன்னா 2 சவுண்ட் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் வச்சப்புறம் நமக்கு அந்த உப்பு சவை வந்து வெஜிடபிள்ஸில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பும் தூவி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் குக்கர் வைக்கும்போது முளை கட்டிய நரிப்பயிரை சுண்டல் செஞ்சுருக்கேன். இப்போ சுண்டலுக்கு வேக வச்சிருக்கேன். இதை வந்து த்ரூவாக குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வடிய விட்டு வச்சிருக்கேன். அதே போல் வெள்ளை பூசணிக்காய், அதுக்கப்புறம் அதாவது அந்த நரிப்பயிரை வந்து வடிச்சப்புறம் இதை மறுபடியும் குக்கரில் இது தனியாக போட்டு இதையும் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அதே போல் இதில் தண்ணி கொஞ்சம் விட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது ஏன் அப்படின்னா, இது வந்து இதுக்கு ஒரு மாதிரி சவுண்டு விடணும், இதுக்கு ஒரு மாதிரி சவுண்டு விடணும். அதனால ரெண்டும் தனித்தனியாக வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இது வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ரெடியாக இருக்கு. இப்போ இந்த என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம இது ஒவ்வொன்றுத்துக்கும் நிதானமாக தாளிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டு அது பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதுல வந்து உளுத்தம்பருப்பு, இப்போ இது வந்து தயிர் பச்சடிக்கு நான் தாளிச்சிட்டு இருக்கேன். தயிர் பச்சடிக்கு உளுத்தம்பருப்பும் கடுகும் தாளிச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்டோட கொஞ்சம் தயிர் பச்சடி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது வேற ஏதாவது டிஃபன் நம்ம கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு கிரன்ச்சியாக அங்கங்கே ஒரு பைட் வரதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா இது மாதிரி உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை மட்டும் போட்டு கூட தாளிச்சுக்கலாம். இப்போ இது செவக்கட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு செவந்ததுமே கருவேப்பிலை, நமக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய். இப்போ நம்ம இதை வேக வச்சு வச்சிருக்கிற வெள்ளை பூசணிக்காயில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்க, அதே குக்கர் வச்சு இதில் கடுகு தாளிச்சுக்கலாம். இது வந்து சுண்டலுக்கு. கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ முளை கட்டிய நரிப்பயிரை இதில் சேர்த்துடுறேன். நான் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதனால நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது. நான் இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். எப்போவுமே சுண்டல் வகைகளை தாளிக்கும் போது அந்த மெயினாக எண்ணெய், பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு தாளித்ததுமே ஆஃப் பண்ணிவிடுங்க சுண்டலை போடும்போது. இல்லைன்னா உங்களுக்கு சுண்டல் வந்து இறுகிடும். இப்போ எலுமிச்சப்பழம் ஜூஸ், நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எலுமிச்சப்பழம் ஜூஸு. இப்போ இதில் கொத்தமல்லி போட்டு கலந்து இறக்கிட்டோம் அப்படின்னா சுண்டல் ரெடி. இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம். அதாவது நான் இப்போ சம்மருங்கிறதால தேங்காவை தவிர்த்துடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே சாப்பிட்றதா இருந்தாலோ இல்லை ஒரு 2 மணி நேரத்தில் சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போது அதே குக்கரில் எண்ணெய் மறுபடியும், அதாவது குக்கரை ஒரு தடவை அலசிட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். அதே 1/2 ஸ்பூன் எண்ணெய் தான். இப்போ இதில் கடுகு தாளிச்சுக்கலாம். இது வந்து நம்ம பொரியல் தாளிச்சுக்கிறதுக்கு. இப்போது கடுகு பொரிஞ்சதுமே அந்த சுண்டலுக்கும் தயிர் பச்சடிக்கும் கட் பண்ண பச்சை மிளகாய் கொஞ்சம் இருக்குது. அதனால அந்த பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துறேன். கூட கருவேப்பிலை. இப்போ பச்சை மிளகாய் வதங்கினதுமே இந்த வெஜிடபிள், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, லைட்டாக உப்பு போட்டிருக்கோம் நம்ம. இப்போ இதில் வந்து வரமிளகாத்தூள், உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிக்கும் அப்படின்னாலும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது இஞ்சி, தேங்காய், ஜீரகம் அதெல்லாம் ரன் பண்ணியும் நம்ம இதில் போட்டு கலந்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இதுதான் பிடிக்கும் எங்களுக்கு. இது பிளெயின் மிளகாத்தூள். இதை வந்து நமக்கு எப்படி ரோஸ்ட்டாக வேணுமோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ குவிக்காக செஞ்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் மாங்காய் சட்னி மட்டும், அதாவது மாங்காய் துவையல் செய்யணும்.
அது செய்யும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகிறேன் பாருங்கள். இதை எப்படி வேணுமோ நமக்கு நல்லா ரோஸ்ட்டாக வேணும்னா ரோஸ்ட்டாக, இல்லை அப்படியே லைட்டாக வதங்கினா போதும் அப்படின்னாலும் விட்டுடலாம். சூப்பராக இருக்குங்க. இது உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சரி பண்ணிக்கோங்க. இப்போது சமையல் முக்கால்வாசி முடிஞ்சிருக்குங்களா. இப்போ வந்து நமக்கு சுண்டல் ரெடியாக இருக்குது, பொரியல் ரெடியாக இருக்குது, தயிர் பச்சடி, தயிர் மட்டும் நம்ம போட்டு கலந்துக்கலாம். எப்போ வேணுமோ அப்போது தயிர் போட்டு கலந்துக்கலாம். தயிரும் ரெடியாக இருக்குது. இப்போ அரிசி கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து சாப்பாட்டு புழுங்கல் அரிசி. இது வந்து கொத்தமல்லி சம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய ரகம். இது வந்து நான் எப்பவும் சமையல் முடிக்கும் போது இதை வந்து அரிசி கழுவி வச்சுடுவேன். எங்கள் வீட்டில் வந்து 2:30 மணிக்கு சாப்பிட்றது பழக்கம். அந்த 2:30 மணிக்கு சாப்பிட்றதுக்கு 1:30 மணிக்கு அடுப்பில் வந்து நான் தண்ணி வைப்பேன். அதாவது வடிக்கிற பழக்கம் தான் எனக்கு. அதனால அது வடிக்கிறதுக்கு 1:30 மணி நேரத்துக்கு, சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரைஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னா நான் சூடாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எங்களுது வந்து ரிட்டையர்ட் லைஃப் அப்படிங்கிறதால நான் என்னோட சமையல் டைப் இது மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பாரம்பரிய ரகங்க. இதில் வந்து இன்னொரு வெரைட்டியும் நான் யூஸ் பண்ணுறேன், நவாரா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ரெட்டுமே ரெட் கலர் ரைஸாக இருக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இது கணிசம் கொடுக்காது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது ஊறட்டும், சமைக்கலாம் அப்புறமா. பாருங்கள், இந்த கொத்தமல்லியில் வந்து நிறைய மண் இருந்தது. அதை வந்து இந்த காம்பை வந்து கட் பண்ணி இதில் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதில் நிறைய மண் இருக்குது. இந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றிக்கலாம், மண் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றுறதால 2 பயன் இருக்குது. ஒன்று வந்து செடிகளுக்கு புது மண் சத்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை ட்ரைனேஜில் நம்ம ஊற்றினோம் அப்படின்னா ட்ரைனேஜில் வந்து ஃபியூச்சரில் பிளாக்ஸ் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கும். அந்த மண் வந்து அடியில் போய் அப்படியே நின்றுக்குச்சு அப்படின்னா ட்ரைனேஜ் பிளாக் ஆகி தண்ணி மேலே வரும். அந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து அடுப்பில் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. கொதிச்சிட்டு இருக்குங்களா. இப்போ வந்து இந்த ரைத்தாவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். தயிர் போட்டிருக்கேன். உப்பு வந்து நான் பூசணிக்காவில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு வடிச்சிருந்தேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் தயிர் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொத்தமல்லியும் போட்டு வச்சுட்டேன் காலையிலேயே. இப்போ இந்த ரைத்தா ரெடி. இப்போ இது ஒரு சைடில் வச்சிடலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம காலையிலேயே செஞ்சிட்டோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டோட கூட கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாங்காய் துவையலுக்கு மாங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு மாங்காய் எடுத்துருக்குறோமோ, கிளிமூக்கு மாங்காய் அதில் பாதி அளவுக்கு வெங்காயம் இருக்கணும். இதுக்கு பச்சை மிளகாய் வேற ஒன்றும் தேவையில்லை. இவ்வளோதான் இதுக்கு. இப்போ வந்து இதில் வந்து பெருங்காயத்தூள் நான் சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து பெருங்காயத்தூள் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. நேற்று நைட் வந்து சும்மா இருக்கும்போது கட்டி பெருங்காயத்தை அவனில் வச்சு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்போவுமே நான் இது மாதிரி செஞ்சு அப்பப்போ மிக்சியில் ரன் பண்ணி பாக்ஸில் எடுத்து வச்சுக்குவேன். இந்த பெப்பர் சால்ட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குறதுல கோதுமை மாவு போட்டு கலக்கிறாங்க. நம்ம வந்து அந்த பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சில சமயம் நம்ம ஊருக்கு போயிட்டோம், ஒரு 2 மாதம் 10 நாள் வீட்டில் இல்லை அப்படின்னா அதை யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா வண்டு விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஒரு தடவை அனுபவப்பட்டுட்டு அதுலேருந்து நானே இப்போ இது மாதிரி ரன் பண்ணிக்கிறது. இப்போ பாருங்கள், இதை வந்து கட்டி பெருங்காயம் வாங்கிட்டு வந்து நான் இது மாதிரி செஞ்சுக்கிறது அவனில் வச்சு எடுத்து. இது வந்து என்னோட லிங்க்ல பெருங்காயத்தூள் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ இதை ரன் பண்ணி இந்த பாக்ஸுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த அரைச்ச பவுடரை நம்ம டப்பாவில் போட்டுடலாம். இப்போ பெருங்காயத்தூள் நம்ம இதை மூடியில் மிக்சி கப்பில் எல்லாம் ஒட்டி இருக்கிறது போதும். இதுக்கு மேலே நமக்கு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாங்காவும் வெங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய், மாங்காய், வெங்காயம், இதில் இருக்கிற பெருங்காயத்தூள் போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாங்காய் துவையல் அரைக்கும் போது கொஞ்சம் அந்த பழுக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் இருக்கிற மாங்காய் செஞ்சோம் அப்படின்னா சும்மாவே சாப்பிடலாங்க. சூப்பராக இருக்கும். ப்ரெக்னென்ட் கேர்ள்ஸ்க்கு, வயசு பிள்ளைங்களுக்கு அது மாதிரி போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது விப்பரில் தான் அரைக்கணும். இதை வந்து ஆட்டுக்கல்லில் எங்கள் அம்மா இடிப்பாங்க. இடிக்கும்போது அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். ஏன்னா அங்கங்கே வந்து கடிப்படுற மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக விட்டுடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அது மாதிரி நம்ம இதை இடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. அருமையா இல்லை? சூப்பராக இருக்குது. இந்த மாங்காய் வந்து அங்கங்கே பத்தியாக இருக்கணும். அப்போ வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிளகாய் வந்து கொஞ்சம் பழுத்த மிளகாவாக நான் போட்டதால கலர் கொஞ்சம் லைட் ரெட்டிஷாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து இதில் வந்து 2 டிஷ் நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த
வெங்காயத்தை தவிர்த்துட்டு நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். அது மாதிரியும் செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த மிக்சி கப்பு இருந்த பெருங்காயமும் யூஸ்ஃபுல்லாக போயிடுச்சு இல்லைங்களா? சூப்பராக இருக்குல்ல. டக்குன்னு ஒரு டிஷ் சாதத்துக்கு ரொம்ப வேலை இருக்காது. யாராவது கெஸ்ட் வந்தாங்க கூட உடனே செஞ்சு நம்ம பரிமாறத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. காரமாக, உப்பு, காரம், புளிப்பு அட்டகாசமாக இருக்குது. அந்த வெங்காயோட வாசனை. இதை இப்படியே பரிமாற வேண்டியதாங்க. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வெளியவே இருந்தாலும் நாளைக்கு கூட 24 மணி நேரம் ஆனாலும் கெடாது. ஒரு நல்ல கேரண்டி கொடுக்கலாம். ஏன்னா நான் வந்து அடிக்கடி இது மாதிரி செய்யறதுண்டு. சூப்பராக இருக்குங்க. வாங்க சாப்பிடலாம். இதில் இப்போ ஒரு உங்களுக்கு டிப் காமிக்கணும். இந்த ரைத்தா, இப்போ அதாவது இந்த பிளாஸ்டிக் கவர் தயிர் வாங்குறோம் இல்லைங்களா? சில சமயம் வீட்டில் வந்து தயிர் துவை வைக்கிறதுக்கு மறந்துடுவோம். இல்லை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தயிர் வாங்கிட்டு வருவோம். எந்த கவராக இருந்தாலும் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பீஸ் வந்து பூமியையும் கெடுக்காது, ஜீவராசிகளையும் கெடுக்காது. ஏன்னா வந்து இந்த மாடுங்க எல்லாம் பாவம் இந்த ஆகாரம் பத்தாம எதையாவது குப்பையை தீங்குதுங்களா? அப்ப இந்த பிட்ஸ் எல்லாம் உள்ள போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த பால் மறுபடியும் நாம தான் சாப்பிடுறோம் இல்லைங்களா? அதனால அந்த பூமியையும் காப்பாற்றணும், ஜீவராசிகளையும் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அதனால இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்ல சின்ன பீஸ் கட் பண்ணீங்க அப்படின்னா கவருக்குள்ள போட்டு குப்பையில போடுங்க. இப்போ இந்த ரெட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிச்சிடலாம். இப்போ இது ரைத்தா ரெடி ஆயிடுச்சுங்களா? காலையிலே பொரியல் செஞ்சு வச்சாச்சு. இது சுண்டல் சாயங்காலத்துக்கும் மத்தியானத்துக்கும் வேணுங்கிறது சாப்பிடலாம். இப்போ இது ரெட் ரைஸ், இது நார்மல் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி, அப்புறம் இந்த மாங்காய் பச்சடி. சூப்பராக இருக்கு இல்லைங்களா? வாங்க, லஞ்ச் ரெடியாக இருக்கு. இப்போ வந்து இந்த இன்னைக்கு போட்ட வீடியோவில் இது ஒன்று தாங்க புதுசு. இந்த பொரியல் ஒன்று தான் நான் வீடியோவில் போடலை. மற்றபடி எல்லாமே என்னோட வீடியோஸில் இருக்குது. சரி, இன்னைக்கு வந்து இன்றைய சமையல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப டெம்டிங்கான சமையலுங்க. நல்ல ஹெல்த்தியான சாப்பாடாகவும் இருக்கும். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ரெடியாக இருக்குது.